ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும். ஐம் ஸோ சாரி. கண்டிப்பாக எல்லோரும் ஸ்டோரி லைன் மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் போன எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோமா? போன எபிசோடில் ஜிமினோட அப்பா, நீ ஊருக்கு போ, ஆனால் எனக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜிமினும் சத்தியம் பண்ண ஊருக்கும் போயிருப்பார். போய் ஜேகே கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பார். ஒரு சைடு சேடாகவும் இருந்திருப்பார். ஜேகே வந்து ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருப்பார். என்ஜாயெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஜிமின் வந்ததும் வராதுமா ஜிமினோட அப்பா ஜிமினோட கணத்துலேயே அறிறாரு. கன்ற நாய் கூட போய் ஊர் சுற்றுறையா, காதல் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, நானும் உங்கள் சத்தியத்தை காப்பாற்றுதாம்மா நினச்சேன், ஆனால் இப்போ அவங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜிக்கு கூட ரவுடி பேபி எஃப்எஃபோட எபிசோட் 7 போயிடலாம். ஜிமினோட அப்பா, என்ன அவங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்கா? உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்பா அவன் பையங்கிறதாலையா? ஜிமின், உனக்கு நான் சொல்கிறதே புரியல. நம்ம ஸ்டேட்டஸ் வேறு, அவன் ஸ்டேட்டஸ் வேறு. அவங்கெல்லாம் குப்பத்தில் வாழ்கிறவங்க பா. ஜிமின், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. உன்னால் ஒரு நாள் அவன் கூட வாழ முடியாது. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் கூட எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. ஜிமின், சரி ஓகே, நான் உன்னை விடுறதாவே இருக்கட்டும். நீ போய் அவன் கூட சேர்ந்து வாழ்கிறானே வச்சுக்கோ, சந்தோஷமாக இருக்கனே வச்சுக்கோ. ஆனால் இவ்வளோ நாளாக நான் காப்பாற்றி வச்சுருக்கிற மரியாதை அதெல்லாம் இழக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ என்னை விட உங்களுக்கு உங்களோட கௌரவம் தான் முக்கியமாப்பா? ஆமாம், அதுதான் முக்கியம் எனக்கு. நான் ரோட்டில் நடந்து போனேன்னா 10 பேர் என் காலில் வந்து விழுவாங்க. ஆனால் நீ இது மாதிரி ஒரு வேலையை பண்ணுனா இந்த ஊருக்குள்ளே என்னை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஏன்பா ஏன் எப்பயும் மற்றவங்கள பற்றியே நினைக்கிறீங்க? உங்கள் பையனோட ஃபீலிங்ஸ் மட்டும் நினச்சி பார்க்கவே மாட்டீங்க. இதுக்கு மேலே இந்த அழுக்கு பிடிச்ச இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புனான்னு போக, ஜிமின் நில்லு, ஜிமின் நில்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் நடந்துகிட்டே இருக்க. இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கேன், அவனை நீ இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்படியே நிற்கிறாரு. அப்படியே திரும்பி பார்க்க, எனக்கு தெரியும் ஜிமின், உனக்கு பிடிச்ச ஒன்றுத்துக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஜிமின் அப்படியே அப்பாவே பார்க்க, எப்படின்னு பார்க்குறியா? சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பொம்மை உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்து ரொம்ப சீப்பானது தான். அதை நீ கேட்டதும் அப்பா உனக்கு நான் பெருசாக ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ ஏன் தெரியுமா சொன்ன? அப்பா நீங்கள் மட்டும் இப்போ அதை வாங்கி தரலன்னா நான் உங்கள் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது, உனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா நீ அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அப்பாவை கூட விட்டு கொடுப்ப, ஆனால் உனக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் ஜிமின், அப்பா மாதிரியே உனக்கு இப்போவும் சீப்பான பொருள் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் அப்பாவாச்சு, உனக்கு நல்லது சொல்லி கொடுத்து தானே ஆகணும். இப்போ மட்டும் நீ போனேன்னா அவன் உயிர் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் வந்து, பாப்பா அவனை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டப்பாங்க. ஜிமின் இருடா, நான் ஒன்றுமே பண்ணலன்னா அவனை. நீ முதல்ல கண்ணத்தோட, நீ அழுத அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஜிமின் வேகமாக கண்ணை தொடச்சிக்கிட்டு, ப்ளீஸ்ப்பா அவனை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஜிமின், உனக்காக மட்டும்தான் நான் அவனை உயிரோட விட்டுருக்கேன். நீ மட்டும் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ண, அப்புறம் அப்பா கோவத்தில் வேணா போட்டுருவேன். அப்புறம் என்கிட்ட கோச்சக்கூடாது. பாப்பா அப்படிலாம் எதுவும் பண்ணுறாதீங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்துறாரு. ஜிமினோட அப்பா கிட்ட வந்துட்டு, ஜிமின் நீ அழுதா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஜிமின் வேகமாக கண்ணை தொடச்சிக்கிறாரு. ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வேகமாக அங்கேருந்து ரூமுக்கு போகிறாரு. இந்த பக்கம் ஜிகேவை தான் காட்டுறாங்க. ஜிகே ஜிமினுக்கு கால் மேலே காலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை, அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ யாரோ ரூம் பக்கத்தில் வர மாதிரி இருக்க, வேகமாக கண்ணை தொடச்சிக்கிறாரு. ஜிமினோட அப்பா தான் வராரு. வந்து ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாரு. அச்சோ, என்ன ஜிமின் இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கான், ஒரு வார்த்தை எடுத்து பேசினா என்ன பேசணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோன் மாற்றி பேச, தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. புத்திசாலித்தனமாக பேசுவான்னு நினைக்கிறேன், பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஜிமின் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஹலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிகே அந்த சைடு பார்த்துட்டோமா, ஜிமின் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவான ஒரு சைடு படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஜிமின் பக்கத்துலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஜிமின் உனக்கு என்னடா ஆச்சு,
ஏன் பேச மாட்டேங்கிற, என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் ஜிமின் ஃபோன் அப்படியே கையால் மூடிட்டு வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அலறாரு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எதுக்காக இப்போ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே வந்துட்டு என்னடா இது கேள்வி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உன் குரல் வேறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் வந்துட்டு அப்படியே அவரோட டிஎஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போய் சொல்லாத ஜிமின், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், உனக்கு ஏதோ பிரச்சனை என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு எதுக்கு எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இதுமாதிரி கால் பண்ணாத, நீ ஃபோன் பண்ணாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்து அன்னிலேருந்து எனக்கு நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜேகே வந்து நான் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கை நரகம் ஆகிடுச்சா? ஜிமின் என்ன விளையாடுற தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பேசுறதுலாம் பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா, நான் ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்காக மட்டும்தான் உன் கூட இருந்தேன், இப்போ எனக்கு போர் அடிச்சிச்சு, என்னை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஜிகே வந்துட்டு இதை நான் நம்ப மாட்டேன், ஏன்னா உன் கண்கள் போய் சொல்லாது ஜிமின், அது என்கிட்ட நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என் கண்கள் உங்ககிட்ட காதலை சொல்லிச்சா, முட்டாள்தனமாக இருக்க, நான் உன்னைக்கு இவ்வளோ வெறுக்கிறேன்னு தெரியுமா, நான் உன்னை நேசிக்கவே இல்லை, டைம் பாஸ்க்காக உன் கூட இருந்தேன், ஆனால் அப்போது எனக்கு உன் மேலே ஏற்பட்டதெல்லாம் வெறுப்பு 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 மட்டும்தான், நீ என்னை தொடும்போதெல்லாம் என் மேலே கம்பளி பூச்சி என்ன மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்ல ஜிமின் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதடா, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே வாய்ப்பற்றி அழுதுகிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வராத, எனக்கு கால் பண்ணாத, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே ஃபோனை தூக்கி அப்படியே சேவத்தில் அடிக்கிறாரு, அப்படியே தலையை பிடிச்சி கீழே உக்காந்துக்கிறாரு. சுகா அங்கே வந்துட்டு மச்சான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே அழுதுகிட்டே எந்திரிச்சிட்டு என்ன பெருக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. என்னடா சொல்கிற, மொத்தமாக என்னை விட்டு போயிட்டான். டேய் மச்சான் என்னாச்சுன்னு தெளிவாக சொல்கிறான், இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண போகிறேன் சொல்லு மச்சான் சொல்லு, டேய் என்னன்னு தெளிவாக சொல்கிறான், அழாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியான சீன் கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிட்றா ஜேகே, நான் போய் சொல்லிட்டேன், நான் இந்த உலகத்துலேயே ஒன்றை தானே ரொம்ப நேசிக்கிறேன், உன் கூட வாழணுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் முடியல, ஆனால் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக உன் கூட வாழ்வேனா சந்தோஷமாக எனக்காக வெயிட் பண்ண, உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக இருந்த நிமிஷங்கள்ரா, நீ தொடும்போது என் மனசுக்குள்ளே எத்தனை பூக்கள் பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் தெரியுமா, அவ்வளவு சந்தோஷமான நிமிஷங்கள்ரா அதெல்லாம், என் வாழ்நாள் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன், ஐ லவ் யூ ஸோ மச்ரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. அப்படியே அடுத்தடுத்த நாட்கள்லாம் கிடக்குது. ஒரு பக்கம் நம்ம ஜேகே சுகா அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்க்கில் மீட் பண்ணியிருக்காங்க. ஜேகே கையில் இன்விடேஷன், அதை பார்த்துக்கிட்டே அவ்வளோதான் இல்லை என்னை மொத்தமாக அவன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுட்டான், எப்பட்றா அவனால் மட்டும் என்ன மறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சுகா வந்து டேய் கொஞ்சம் நேரம் சும்மாறா, கண்டிப்பாக இதெல்லாம் போயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் தூக்கி அடிக்கிறாரு. தேங்க வந்து கோவம் வந்துட்டேன், டேய் என்ன குழந்தையா சும்மா அழுதுட்டுருக்க பயமுறா அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா ஏதாவது பண்ணணும், அதை விட்டு அழுதுட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சிடுமா, என்ன நினச்சிட்ருக்க, என் ஃப்ரெண்டு ஒன்று பிடிக்கலன்னு உண்மையாக சொன்னால் நினச்சிட்ருக்கியா, கண்டிப்பாக கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்ல, அதை நீ எப்படி சொல்கிற இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க, டேய் இங்கே பாருங்கள், ஜிமின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட வெட்டிங்க்கு எப்படி என்னை நேரில் கூப்பிட்டு வராமல் இருப்பான், அவன் வரவே இல்லை, அவங்க பாடி கார்ட்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நானும் ஜிமினை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன், பட் என்னை அலோவ் பண்ணல, கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே என்னமோ நடக்குது, அதனால தான்டா சொல்கிறேன், நீ சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க, என்கிட்ட செம்ம பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே மண்டபத்தில் தான் காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சில பல சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகேவும் சுகாவும் வெட்டிங் ஹால்குள்ளே என்டர் ஆக ஏதோ தூரத்துலேருந்து ஜிமினோட அப்பா பார்த்துட்டு டே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர சுகா வந்துட்டு அங்கில் ஒன்று இருங்க, நாங்கள் பிரச்சனை பண்ண வரல, நாங்கள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம், வாழ்த்திட்டு போயிடுறோம்,
குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அங்கிள் நாங்கள் குடிக்கிற பசங்க தான், குப்பம் தான், லோக்கல் தான், ஆனால் என் மச்சான் லவ் உண்மை அங்கிள், உண்மை. டேய் பிரச்சனை பண்ணு தானே வந்திருக்கீங்க அங்கிள், நாங்கள் வாழ்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட மாமா பொண்ணு, அங்கிள் அங்கே என்ன பிரச்சனை, அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க, வாழ்த்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, சரி எதுவும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதி அங்கேருந்து போயிடாரு. சுகா மைக் எடுத்துகிட்டு, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், இன்றைக்கி ஒரு அழகான காதல் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஆண் பட்டாம்பூச்சி இன்னொரு ஆண் பட்டாம்பூச்சியை துரத்தி காதலிச்சிச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆனால் அந்த இன்னொரு ஆண் பட்டாம்பூச்சிக்கு அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கவே இல்லை. ஆனால் கொஞ்சமாக அந்த ஆண் பட்டாம்பூச்சி காட்டுற அன்புனால அந்த இன்னொரு ஆண் பட்டாம்பூச்சிக்கு அது மேலே காதல் வந்துடுச்சு. ரெண்டும் உருகி காதலிச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த இன்னொரு ஆண் பட்டாம்பூச்சி அவனை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த ஆண் பட்டாம்பூச்சி அந்த காதல்னாலே செத்து போச்சு. அது வேற யாரும் இல்லை. டேய் சுமார் நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு மச்சான் போகலாம் அப்படி சொல்லிட்டு சுகா ஜேகே கூப்பிட்டுட்டு அப்படியே போக, ஜேகே திரும்பி அப்படியே சிம்மினை பார்க்குறாரு. சிம்மின் கதெல்லாம் கலங்கி அழுதுட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்க. ஜிமினோட அப்பா அப்படியே காது கிட்ட வந்துட்டு, அப்படியே என்னன்னாலும் பரவாயில்ல அவங்க கூட போயிடலாம் போல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. அப்படி நினச்சேன்னு வச்சுக்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜேகே சுகா அங்கே தான் காட்டுறாங்க. சுகா வந்து, டேய் சத்தியமாக சொல்கிறேன், அவன் உன்னை இன்னமும் லவ் பண்ணுறான்டா, அவன் கண்ணீரே சொல்லிடுச்சு அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவரோட ரூம்குள்ளே போகலான்னு போக, அப்போ வந்து உனக்கு 10 நிமிஷம் தான், சீக்கிரமாக வெளியே வர, ஏதாவது பிளான் பண்ண தெரியும்ல. தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறாரு. கொஞ்சம் நேரமாக ஆகுது. ஜிமினோட அப்பா வெளியே, என்ன பண்ணுற ஜிமின் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஒரு 5 நிமிஷமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துணியெல்லாம் கட்டி ஜன்னல் பக்கம் விட்டுட்ருக்காரு. ஜிமின் அப்படியே காலை தூக்கி அந்த ஜன்னலில் போட்டு அப்படியே இறங்கலான்னு போக, என்ன தப்பிச்சு போக போறியா அப்படின்னு ஒரு வாய்ஸு. அப்படியே திரும்பி நம்ம ஜிமின் ரூம்குள்ளே பார்க்குறாரு. ஜேகே நின்றுட்டுருக்காரு. இட்ஸ் ரிஸ்கி தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்ல, ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஓடி வந்து அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு விளக்கி விட ட்ரை பண்ணேன். ஆனால் ஜிமின் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு பிடிக்கல, நான் தொட்டால் அருவருப்பாக இருக்குது அப்படிலாம் சொன்னேன். என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போய் சொல்லிட்டேன். ஜேகே அப்படியே ஜிமினோட கண்ணை தொடச்சி விட்டு, என்னை விட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா, விட்டுருவேண்ணா நான் அப்படி சொல்ல, ஜிமின் வந்து அது என்னாலே முடியாதுண்ணா, அதால் தான் அங்கே பாரு சாகிறது கூட டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே திரும்பி பார்க்குறாரு. டேபிளில் டேப்லெட்லாம் எடுத்து வச்சுருக்காரு. டேய் லூஸு, வாழ்கிறத பற்றி யோசிடா, நீ அவளை யோசிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அப்பா உனக்கு கொன்றுவேன்னு சொன்னார், அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியலடா ஜேகே. ஆனால் சுகா நம்ம காதலை பற்றி பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல, இதுக்கு மேலே உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். பரவாயில்ல செத்தாலும் 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து செத்து போவோம்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி உங்ககிட்ட வரலான்னு நினச்சேன். டே லூஸு, என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ அசால்ட்டாக உன்னை சாக விட்டுருவேனா, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வோம், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே டோர் பக்கமாக அவரை கூட்டிகிட்டு போக, ஜேகே இப்படி போவேணா மாட்டிப்போம், ஜன்னல் வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. முன்னாடி ஜிமினோட அப்பா முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஜிமின் டைட்டாக ஜேகேயோட கையை பிடிச்சிக்க, ஜிமின் அவன் உயிரோடு இருக்கானா ஒழுங்கா அப்பா பக்கம் வா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து, அப்பா என்னால் அவன் எல்லாமே இருக்க முடியாதுப்பா, நீங்கள் எங்கள் 2 பேரும் சேர்த்து கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி நான் இல்லை, வாழறதும் அவனோடய இருக்கட்டும், சாகிறதும் அவனோடய இருக்கட்டும்ப்பா. ஜிமின் கோவப்படுத்துகிற மாதிரி பேசாத, சத்தியமாக கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து, முடிஞ்சால் இப்போ கொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட அப்பாவுக்கு பின்னாடி பார்க்குறாரு. ஜிமினோட அப்பா திரும்பி பார்த்தா அங்கே போலீஸ் வந்திருக்காங்க.
என்ன அங்கிள் ஷாக் ஆகிட்டிங்களா? நான் பொறுக்கி தான், ஆனால் கொஞ்சம் புத்திசாலியான பொறுக்கி. இல்லைன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை ஆக முடியுமா? டேய் ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட கழுத்தை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வர, அங்கிள் பின்னாடி போலீஸ் கூப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்படியே அவரை திரும்பி பார்க்க போலீஸ்கிட்ட வந்துட்டு, என்ன சார் நீங்கள் உங்கள் பையனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்ல, இல்லை சார் இருந்தாலும் நாங்கள் உங்கள் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, என்னையை கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்ல, சார் நீங்கள் பெரிய ஆள் தான், இருந்தாலும் என்னோடய வேலையை நான் செய்யணும்ல சார், எனக்கு பிரச்சனை ஆகிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகலான்னு போக, சார் ஒரு நிமிஷம் யார் கேஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஜிமினோட அப்பா திரும்பி பார்த்தா அங்கே சுகாவும் தேங்கும் அப்படியே 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு வராங்க. என்னடா லைக் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தேங்க சிரிச்சுக்கிட்டே வராரு. ஜிமினோட அப்பா இந்த மூட்டை பிடிச்சிங்களா அப்படி நசுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. அப்படியே 2 பேரும் கிட்ட வந்துட்டு சுகா வந்து, அங்கிள் நான் தெரியாமல் கேஸ் கொடுத்துட்டேன் அங்கிள், போயா லூஸு அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஜிமின்ட்ட வந்துட்டு, இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அவங்க அப்பா கட்டாயப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, ஆமாம் சார் உண்மை தான், நான் ஜிகேவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் வந்து இல்லை சார் எங்கள் அப்பா இது பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜேகே கூட அங்கேருந்து கிளம்பலான்னு போக, எந்த உரிமையில் என் பையனை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஜேகே திரும்பி சட்டெல்லாம் சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்கள் வேற கஷ்டப்பட்டு நீங்கள் போகிற கல்யாணத்துக்காக இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, அது வீணாக்க நான் விட்டுருவேனா மச்சான், அந்த மோதிரத்தை தேடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அதே இடத்துலையே 2 பேரும் மோதிரத்தை மாற்றி கல்யாணத்தை முடிச்சுக்க, கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் கத்த 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஜிமின்க்கும் ஜேகேக்கும் அந்த இடத்துலையே கல்யாணம் முடிய, இதை பார்த்து செம்மையாக காண்டான ஜிமினோட அப்பா, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட, திரும்பி இதுக்கப்புறம் அவன் வாயால் அதை கூப்பிட்டாத, எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு போக, ஜேகே வந்து மாமனாரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அப்பாவும் திரும்பி பார்க்க, எங்களுக்கு வேறு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, சின்ன சிறுசுங்க அப்படி இப்படி இருப்போம், நீங்கள் ரூமெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் வந்துடுவோம், அது உங்கள் கடமை அப்படின்னு சொல்ல, வேறு என்ன ரொம்ப கடுப்பேற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டா. அவர் அங்கேருந்து போக சுகா பயங்கரமாக சிரிக்கிறாரு. டே உங்கள் மாமனாரே இந்த கலாய்க்கிறீடா அப்படின்னு சொல்ல, டேய் நான் சீரியஸாக சொல்கிறேன்டா, நான் உங்கள் வீட்டோட மருமக மரியாதை கொடுக்காம அவர் தான் போகிறாரு, சரி விட்றா நம்ம இடத்துலையே வச்சுக்குவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்ல, ஜிமின் அப்படியே வைக்கப்படுறாரு. இந்த ஒரு மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறேன். எபிசோடு எப்படி இருந்துச்சு மக்களே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.